நம்ம இப்போ கொடுக்குற அந்த திதி சாமி கும்பிட முடியலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். மனசால் நினச்சிக்கோங்க. வீட்டு வாசல் தாண்டி வெளியில் வந்து, அதாவது எப்பயுமே சாமி கும்பிட்றதுல வந்து ஓப்பன் ஏரியாவில் சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப பெருசு. அதனால தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து திறந்த வெளியில் சாமி கும்பிட்றதுக்கு பெருசு பெருசாக வந்து ப்ரேயர் பண்ணும்போது நம்ம வந்து ஓப்பன் ஏரியாவை பார்க்குறோம். வின் சக்தி வந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கான பலன் அதில் உண்டு. ஸோ வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து மேலே கையெழுத்து கும்பிட்டு எங்களுக்கு நல்லது செய்யுங்க, அவங்க இறைவனாக நினச்சி, நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும் போதே நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்ன பெரியவங்க செஞ்சுருக்காங்களோ அதை செய்ய நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ நமக்கெல்லாம் வேலைகள் ஜாஸ்தியாகிடுச்சு, உடம்பு பிரச்சனை ஜாஸ்தியாகிடுச்சு. இதை இந்தந்த நேரங்களில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எல்லாரும் செய்ய முடியுதான்னா இல்லை. ஏன் முடியல, நீ ஒழுங்காக இல்லை, அந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை தான் வளரும். ஸோ என்ன இருக்குதோ உண்மையிலே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, யாருமே நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? கடவுளாகட்டும், மனிதர்களாகட்டும், பெரியவங்க, நம்ம வீட்டு பெரியவங்களாகட்டும், இது கெட்டு போகணும், இந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு, இது கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நம்மளாவது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளே வந்துப்போம். புரியுதுங்களா? ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஏதாவது சாமி கும்பிடணுன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. முடியலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்கள மனசார நினச்சி நம்மளுடைய வாழ்க்கை நலனுக்காக வேண்டிக்கோங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி செய்ய முடியலன்னா இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, ஒரு 2 பேருக்கு சாப்பாடு, உங்களுக்கு என்ன சக்தி, ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியுமா, 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியுமா, உங்கள் சக்தி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த திதி நாளை அவங்களுக்கு நினச்சிட்டு செய்யுங்க. விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அதை நான் கேட்டேன், நம்புகிறேன்.